சோ கடவுளே வந்து பாத்தீங்கன்னா இவங்களால உழைச்சா மட்டும்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா பணக்கார ஆக முடியுது. சரி, நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இத நல்லா கொஞ்சம் இந்த ஸ்டோரி மட்டும் நல்லா கேட்டு பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இருக்கிறதுலே நம்ம இதுலயே பணக்கார கடவுள்னு இருக்காங்க. ஒரு கடவுள். என்ன கடவுள்? பெருமாள். எங்க இருக்காங்க? ஆந்திர பிரதேசல. என்ன பேர் இது? திருப்பதியில. கரெக்டா? ஜீவிதா கிளாப் பண்ண பரவாயில்ல. சோ பணக்கார கடவுள்னு பாத்தோம்னா நம்ம திருப்பதியில பெருமாள் தான். கரெக்டா? சோ அங்கதான் வந்து பாத்தோம்னா இந்த பணக்கார கடவுள் என்ன பண்றாருன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா யாரா? இந்த பணக்கார கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, நார்மலா இங்க நம்ம சென்னையில இருக்க கோயில் இருக்கு. காலையில எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 6-7 மணிக்கு திறப்பாங்க. 9 மணிக்கு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு திறப்பாங்க. 9 மணி 8 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. இதுதான் நம்ம ஏரியால இருக்க நம்ம நார்மலா எல்லா கோயிலுமே தான் நடக்கும். ஆனா பணக்கார கடவுள்ன்றது பாத்தீங்கன்னா திருப்பதியில சொல்றீங்க நைட்டு 12 மணிக்கு தான் மூடுவாங்க. அதே மாதிரி காலையில 5 மணி 4 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. சோ கடவுளோட ரெஸ்ட் டைமே 3 மணி நேரம் தான். புரியுது? டைமை பார்க்காம உழைச்சா கடவுள் கூட பணக்கார வராங்க. அதே மாதிரிதான் டைமை பார்க்காம நீங்களும் என்ன பண்ணணும்? உழைச்சா நீங்களும் என்ன பண்ணிடலாம்? சீக்கிரமா பணக்கார ஆயிடலாம். மாரல் ஆஃப் ஸ்டோரி இதுதான்.